வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி நம்ம ஒரு சிறுதானியத்தில் ஒரு கிச்சடி செய்ய போகிறோம். இது காயெல்லாம் போடாமல் வெறும் எம்டி கிச்சடி தான். ஒரு குக்கரை வச்சுட்டு அது 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. அது 2 சூடானோடனே அதில் கொஞ்சோண்டு கடுகு, சோம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க. அதில் நறுக்கி வச்ச வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்குற டைமில் நம்ம இன்றைக்கி குதிரைவாளியை வச்சு கிச்சடி பண்ண போகிறோம். இது குதிரைவாளி மட்டும் இல்லை, சாமை, வரகு, தெனை இந்த மாதிரி எதை வேணாலும் வச்சு நீங்கள் இந்த கிச்சடி பண்ணலாம். சிறுதானியம் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு எவ்வளோ வேணுமோ அந்த சிறுதானியத்தை எடுத்து ஒரு 2 டைம் நல்லா கழுவிட்டு அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. ஒரு பங்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ சிறுதானியம் எடுக்கிறீங்களோ அதே அளவு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி கிச்சடி பண்ண போகிறதுனால கொஞ்சம் பருப்பு வகைகள், கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாவை கீறி போட்டிருக்கேன். வெங்காயம், சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி ஒரு கைப்பிடி அளவு போட்டிருக்கேன். ஒரே ஒரு தக்காளி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். இதில் காய்கறி போடுறதா இருந்தால் நீங்கள் காய்கறி போட்டுக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி இந்த மாதிரி காய்கறிகளும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி எம்டியாக தான் செய்ய போகிறேன். இது குக்கரில் செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரே 2 விசில் விட்டு இறக்கணும் அப்படின்னா சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு வெந்து ரெடி ஆயிரும். பாத்திரத்தில் செய்கிறதுனாலும் நீங்கள் செய்யலாம். கொஞ்சம் டைம் ஆகும், ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகும். நீங்கள் குக்கரில் செஞ்சீங்க அப்படின்னா ஒரு 2 விசிலில் வந்து குயிக்காக செஞ்சிடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேவையான அளவு உப்பு, ஒரு 1½ ஸ்பூன் உப்பு போட்டுட்டு இது நல்லா வதக்கிக்கங்க. நீங்கள் எவ்வளோ குதிரைவாளி எடுக்கிறீங்களோ அதில் 6 பங்கு தண்ணி, சிறுதானியம் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் 6 பங்கு தண்ணி ஊற்றிட்டு தண்ணி கொதிக்கிற அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கலராக இருக்கும். சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு இதில் தண்ணி வந்து தேவையான அளவு தண்ணி போட்டுங்க. கரம் மசாலா தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் கரம் மசாலா தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு தண்ணி 6 பங்கு தண்ணி ஊற்றிட்டு தண்ணி கொதித்தோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சிறுதானியத்தில் வந்து ஏற்கனவே 1 பங்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். அது இல்லாமல் 6 பங்கு தண்ணி நம்ம இங்கே ஊற்றுறோம். அந்த 1 பங்கு தண்ணியோட அதை அப்படியே போட்டுட்டு நம்ம குக்கரை மூடி ஒரு 2 விசில் விட்டு இறக்கணும் அப்படின்னா இந்த சிறுதானியம் கிச்சடி ரெடி. இந்த சிறுதானியத்தை யூஸ் பண்ணி கிச்சடி மட்டும் இல்லை, சாம்பார் சாதம், தக்காளி சாதம், பொங்கல் இந்த மாதிரி எல்லாமே செய்யலாம். நான் இன்றைக்கி கிச்சடி செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிறுதானியம் வேணும் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பரில் இருக்கக்கூடியதில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். எல்லா சிறுதானியமும் வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. டயட்டில் இருக்கிறவங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். குதிரைவாளி, சாமை, வரகு, தெனை இந்த மாதிரி எந்த சிறுதானியத்தை வச்சு வேணாலும் நீங்கள் இதே மாதிரி கிச்சடி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். குக்கரை மூடி வெயிட் போட்டு ஒரு 2 விசில் விட்டு இறக்குனீங்க அப்படின்னா சிறுதானிய கிச்சடி ரெடி. சூப்பராக இருக்கும். இதோட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா